வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான மெரிட் லிஸ்ட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உடனடியாக டவுன்லோட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதிகப்படியான நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் வந்து நண்பர்கள் சொன்ன முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைச்சி சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இதில் எதை மீன் பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்க, இவ்வளோ மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் லெவல்லையாச்சும் அப்ளை பண்ணுறப்ப, அதாவது நெக்ஸ்ட் ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ விண்ணப்பிக்கிறப்ப யாருக்குமே இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ செலக்ட் ஆன இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட நண்பர்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கு இந்த போஸ்டிங்கு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி, என்ன, அதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலுவைகள்லாம் என்ன. ஏன்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னா வெறும் படிப்பு திறமை இருந்தால் மட்டும் போதாது, படிப்பு பலம் மட்டும் போதாது, அறிவு பலம் வேண்டும். அதாவது சிந்தனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அது எப்படிங்கிறத அர்த்தத்தை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கே, அதாவது இந்த வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல, அப்ளை பண்ணி கூட நாம் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அப்போயே வந்து நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். இதுமாரி தான் இருக்கும், இதுமாரி தான் ப்ரொசீஜரு, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஓகே நாங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம், நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியாக எங்களால் வந்து அப்ளை பண்ண முடியல, ரொம்ப அதிகமான இது இருந்ததுனால அப்ளை பண்ண முடியல. அப்பயுமே அந்த சூழ்நிலையுமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் அப்ளை பண்ணி தான் கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை எப்படி, என்ன, மெரிட் லிஸ்ட்டு 5 எப்படி வந்திருக்கு எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, தனிப்பட்ட முறையில் பேசணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். இதுமாரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஆன்லைன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரியே தான் நம்ம முன்ன பண்ண மாதிரியே தான் அங்கே வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வருதா, கீழே வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாடு கொடுத்தோன்னா கீழே லாஸ்ட்டாக 5 கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்குதா, டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்தோன்னே மறுபடியும் வந்து உங்களுடைய பிடிஎஃப் ஃபோல்டரில் எது ஒன்றில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து விட்டது. அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதான், மெரிட் லிஸ்ட் 5. இது எது வரைக்கும் போகணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். மெரிட் லிஸ்ட் 3 வரைக்கும் தான் வரும், 2 வரைக்கும் தான் வரும், 4 வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். நாங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியாதுங்களா எத்தனை லிஸ்ட்டு வரும், எப்படி செலக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும்னு நான் வந்து சொல்ல வரல. அதில் இருக்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க தான் வந்து அப்டேட் பண்ணுறது. ஒரு 8 லிஸ்ட் வரைக்கும் கூட வரலாம், இல்லை ஒரு 7 லிஸ்ட் வரைக்கும் கூட வரலாம். இது எப்படி வந்து செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அவங்களுக்கு போதுமான ஆட்கள் போதும்னா அப்படியே நிறுத்திடுவாங்க. நீங்கள் 100க்கு 99 கூட எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு தேவையான ஆட்கள் போதும் அப்படின்னா நிறுத்திடுவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு வெளியிட்டு இருப்பாங்க. மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்போனா ஆட்கள் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு போதுமான ஆட்கள் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டு வரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு.
நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணாலும் சரி, ஸ்கோர் பண்ணாமல் விட்டாலும் சரி, அவங்களுக்கு ஆட்கள் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97% கம்மியானதெல்லாம் இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். சென்னை எல்லாம் சென்னை சிட்டி தான். கடைசியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது இதில் தான் சென்னை சிட்டி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 89, எத்தனாவது 73வது பாருங்களேன். தருமபுரி தூள். தருமபுரி நண்பர் தான் கேட்டுக்கிட்டே இருந்தார், பார்த்துக்கோங்க. உங்கள் மாவட்டத்துலேயே 89% தருமபுரி டிவிஷன் தமிழ்நாடு. 89% தாங்க, நல்லா பார்த்துக்குங்க. 74வது. அதுக்கு கம்மி இருக்குதான்னு பார்க்கலாம் இருங்க. அதுக்கு கம்மி 89 கம்மி இருக்கலாம். 78 பாருங்கள் நண்பர்களே வந்துள்ளது. 136 பாருங்கள் கன்னியாகுமரி டிவிஷனு 78%. இவங்கெல்லாம் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணீங்க. மார்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை பிடிச்சிட்டாங்க. இதனுடைய அப்டேட் நான் வந்து சொல்கிறேன். 78 கீழே இருக்குதான்னு பார்க்கலாம். 78க்கு கீழே தலைவர் 99. இது 180 பாருங்கள் கிருஷ்ணகிரி டிவிஷனு 89. 78க்கு கீழே பார்க்கணும். இருக்கலாம் கூட. 97 இருக்குது. 78 பாருங்கள். ஒரு சூப்பரான இதெல்லாம் ஒரு அப்டேட் தான். இதில் வந்து என்ன அப்டேட், என்ன சொன்னாங்க, செலக்ட் ஆனீங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் விண்ணப்பிக்கக்கூடிய ஊரில் விண்ணப்பிக்கக்கூடாது. அவுட்ரு சைடாக பார்த்து விண்ணப்பிக்கணும். அதாவது கிராமம் வில்லேஜ்னு சொன்னல, அந்த அவுட்ரு சைடாக பார்த்து விண்ணப்பிக்கணும். இவங்க விண்ணப்பிச்சது எல்லாமே அப்படி தான். இது நிறையா வீடியோவில் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் கூட. இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை சொல்கிறேன். இவங்க செலக்ட் ஆனீங்க எல்லாருமே, இந்த செலக்ட் ஆனீங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி தான். இது நமக்கு யார் சொன்னது அப்படின்னா, ஆல்ரெடி இப்படி விண்ணப்பிச்சு வேலைக்கு போனாங்கல்ல அவங்க சொன்னாங்க. ஆஃபீஸ்கிட்ட கேட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து செலக்ட் ஆகி போகலாங்க, அதில் செலக்ட் ஆகாமல் போகிறீங்கன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்க நிறைய பேர் விண்ணப்பிப்பாங்க, அதெல்லாம் பர்சன்டேஜ் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தாட்டு. ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க வந்து விண்ணப்பித்தது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எங்கள் ஆட்கள் குறைவு. மலைவாழ் மக்கள்லாம் இதெல்லாம் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க மாட்டாங்க. மலை ஏறணும் இறங்கணும், அதுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. உடனடியே இறங்கினாங்க, வேலை வாய்ப்பை எடுத்தாங்க, 2-3 வருஷம் அங்கேயே இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, உடனே போஸ்ட்டை மாற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜரு. இப்படி தான் நடக்கும். 1 by 1 நடக்கிறதும் இப்படி தான் நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் யாராச்சும் விண்ணப்பிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே நல்லா அவுட்ரான பகுதியோ, எங்கே வந்து யாரும் விண்ணப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும், அந்த ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக செலக்ட் ஆகிடலாம். எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாத தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணது. நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்மக்கிட்ட போட்டு உடைச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் விண்ணப்பிக்கிறப்போ இது ஒரு சின்ன விஷயந்தான், கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நண்பர்களை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சம்பளம் இதுக்கு வந்து அதிகம்தான், வேலைப்பாடு குறைவு தான். 9 மணிக்கு போனீங்க அப்படின்னா 2-3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். அதுமாரி வேலை வாய்ப்பு தான்.
இதை பற்றி இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.